கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்று கூட தியானத்துக்கிட்ட தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் கலாத்தியர்கள் இந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு அன்பான. அதாவது இந்த வசனத்தோட அர்த்தம் என்னவென்று பார்த்தோன்னா ஜனங்கள் மத்தியில் எந்த ஒரு ரீதியிலையும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்மையும் இல்லை. எல்லாரும் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தோன்னா ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறோம் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது அன்பான. ஆனால் இருக்கிற உலகமோ இல்லை இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தா கண்டிப்பாக இல்லை அன்பான. எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோன்னா அநேக ஏற்றத்தாழ்வுகள் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது அன்பான. எப்படி பார்க்கும்பொழுது முதலாவது மதத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா மொழியின் மூலியமாக அநேக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்க்க முடியும். ஜாதியின் அடிப்படையில் அநேக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ரேசிசம் மூலியமாக அநேக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்க்க முடியும். பணத்தின் மூலியமாக அநேக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்க்க முடியும். ஜெண்டரின் அடிப்படையில் ஆண் பெண் என்று கூடிய அது மூலியமாக அநேக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் அன்பானவர்களே. ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் பார்த்தா யாருக்குள்ளே இருக்குது என்று பார்த்தா ஜனங்களுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாக இந்த மாதிரியான எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லை. அவர் எப்படி எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் பார்க்குறவராக இருக்கிறார் அன்பானவர்களே. எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் பார்க்குறாரு. அவருக்குள்ளே எந்த ஒரு அவரோட பார்வையில் அவர் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாதவராக அவர் இருக்கிறார் அன்பானவர்களே. ஆனால் ஜனங்களுக்குள்ள கூட அவரோட ஆசை என்ன என்று பார்த்தோன்னா ஜனங்கள் கூட அவர் எப்படி எல்லாரையும் பார்க்குறாரு, அதே போல் எல்லா ஜனங்களும் கூட எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கணும் என்பது தான் அவரோட ஆசையாகவும் இருக்கிறது அன்பானவர்களே. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது கூட முக்கியமான ஒரு ரீசன் கூட அதுவாக தான் இருக்கிறது அன்பான. அதாவது எல்லாருக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும் என்பது ஒரு பெரிய நோக்கம் அவருக்கு இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் அது எப்படி சாத்தியமாக முடியும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். எப்படி சாத்தியம் என்று பார்த்தோன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு நம்மளுக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நம்மளால் என்ன பண்ண முடியும் என்று பார்த்தோன்னா நம்மளால் அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியும் அன்பானவர்களே. எப்படி என்று பார்க்கும்பொழுது அவர் முக்கியமான கட்டளையாக என்ன கொடுத்துருக்கிறார் என்பதை பார்த்தோன்னா நான் உங்களை எப்படி நேசிச்சிங்களோ அதே போல் நீங்கள் மற்றவங்களை நீங்கள் நேசிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி நேசித்தார் என்று நம்ம பார்த்தோன்னா அதாவது நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நம்மளுக்காக அவரோட உயிரை கொடுத்து நம்மள மீட்டு இருக்கிறார் அன்பானவர்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பு நம்ம என்ன பண்ணணும் என்று மற்றவங்க நம்ம காட்டணும் என்று சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அன்பு நம்மளுக்கு மற்ற ஜனங்கள் மேலே இருக்கும் பொழுது பார்த்தோன்னா அப்போ நம்மளுக்குள்ள இந்த காசோ பணமோ இல்லை அந்த ஜாதியோ மொழியோ இல்லை மதமோ எதுவுமே நம்ம முன்னாடி நிற்காது அன்பானவர்கள். நம்ம என்னவென்று பார்க்கணும்னா அப்போ நம்ம எப்படி நேசிக்கிறோமோ, ஸோ நம்ம எப்படி ஆண்டவராக இயேசு நம்மளை அதே போல் நம்ம மற்றவங்களை நேசிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எப்படி என்று பார்க்கணும் எல்லாரும் எல்லாரும் ஈக்குவலாக இருக்க முடியும் அன்பானவர்களே. ஸோ அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல அவரோட விருப்பமும் கூட அதுவாகவே தான் இருக்கிறது அன்பானவர்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.